அதுல ஒரு பிள்ளை தான் யோசேப்பு. யாரு? ஆனா அந்த யோசேப்புக்கு தன்னுடைய சகோதரர்களாலேயே பிரச்சனை. யோசேப்பு குறித்து நமக்கு தெரியும். யோசேப்புடைய வஸ்திரங்களை கிழித்து போடுறாங்க, யோசேப்பை காசுக்கு வித்து போடுறாங்க, யோசேப்பை எகிப்தில அடிமைத்தனையா கொண்டு போறாங்க, யோசேப் மேல பழியை சுமத்தி நிந்தையை சுமத்தி சிறைச்சாலை போடுறாங்க. அந்த யோசேப்பை தான் இப்ப அவங்க அப்பா கேட்கிறாரு, இவங்க யாரு? அந்த யோசேப்பை இவங்க அப்பா கேட்கிறாரு, யாரு? யாக்கோபு கேட்கிறாரு, இவங்க யாருப்பா? இவங்க யாரு? யாக்கோபுக்கு சொல்றாரு யோசேப்பு, யோசேப் தன் தகப்பனை நோக்கி, இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளின குமாரர் என்றான். அந்த ஆசீர்வாதம், அந்த தகப்பன் பிள்ளையை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் இன்னைக்கு யோசேப்புடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ள எதனால முடிஞ்சது அப்படின்னா தகப்பனுடைய ஆசீர்வாதம். தகப்பனுடைய ஆசீர்வாதம். ஒருவேளை தகப்பன் பக்தி இல்லாதவனா இருந்து தகப்பன் ஆசீர்வதிக்க இருந்திருந்தா, யோசேப்பனுடைய சரீரத்தில் இருக்கிற வஸ்திரங்களை எப்போ தன் சகோதரி கிழிச்சாங்களோ அப்பவே ஒருத்தனை போட்டு தள்ளியிருப்பான். இல்லைன்னா இன்னும் இவ்வளவு கொடுமை, குழியில தள்ளிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணி செத்துருப்பான். இல்ல, ஆசீர்வாதம் தப்புவிக்கும். ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? தப்புவிக்கும். ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய யோசனைகளை மாற்றும். ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய செயல்களை மாற்றும். ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? இன்னைக்கு அதே தகப்பனுடைய யோசேப் சொல்றாரு, இதை இவ்விடத்துல, எவ்விடம்? இந்த எகிப்துல அடிமையா வந்தேன்ப்பா நானு, ஆனா இவ்விடத்துல கர்த்தர் தேவன் எனக்கு அருளின குமாரர் என்றார். மறுபடியும் பாருங்களேன், இப்போ அப்பொழுது அவன், நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்களை என்னிடத்துக்கு கொண்டு வா. இதான் தகப்பனுடைய இருதயம். தகப்பனுடைய இருதயம். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிச்சாரு, யாக்கோபு தன்னுடைய குமாரர்களை ஆசீர்வதிச்சாரு, தன்னுடைய குமாரருடைய குமாரரையும் ஆசீர்வதிச்சார். ஏன்னா வேதம் சொல்லுது, தகப்பன் என்ன பண்ணுமா? பக்தி எல்லாம் பண்ணுவான், இதை பரதேசி பண்ண மாட்டான்.